ஹலோ நண்பர்களே, நம்ம பெருசாக எதிர்பார்த்த ஏன் சொல்கிறது தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவை எதிர்பார்த்த கூலியோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குது பார்த்தோன்னா, ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு படத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேரக்டர் ரிவீல் பண்ண மாதிரி இருக்குது. எல்லா கேரக்டரையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ரிவெஞ்சாக 30 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நினச்சிக்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா கேரக்டர் எல்லாரையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு பாஷாவாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு தளபதியாக இருக்கலாம்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தலைவர் இதில் கூலியாக நடத்தியிருக்காரு இல்லையா? இது 1981 தீன்னு ஒரு படம் வந்தது. அதில் இதே ஹார்பர் கூலியாக நடிச்சிருப்பார். அந்த படத்தோட கண்டினியூட்டியாக இது இருக்கலாம் அப்படின்னு தோணும். இது எல்சிவிக்குள்ளே எடுத்துன்னு போயிருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு சீனில் ஒரு ஹிண்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை பார்க்க தான் தெரியும் எல்சிவிக்குள்ளே அந்த படம் இருக்கா இல்லையான்னு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி தலைவர் தீன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு சொன்னோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதை ஒரு வாட்டி பாருங்கள். அதோட ஸ்டைல் இதில் நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. அனிருத்தோட அதிரட்டுமே அப்படின்றது எந்த விதமான ஒரு பிஜிஎம்மே இல்லாமல் தனியாக ஒரு குரல் கேட்கும்போது தலைவருக்கு ஏதோ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் படத்தில் இன்னும் பயங்கர மாசாவே அவர் பண்ணியிருப்பார். கதை இதுவாக தான் இருக்கும். அவர் சின்னதில் கூலியாக இருக்கும்போது செஞ்ச ஒரு சம்பவத்துக்காக 30 வருஷம் கழித்து அவரை பழி வாங்க வருவாங்க, அவர் பழி வாங்குவார் அப்படின்றது. அதுக்குள்ளார என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் படத்தோட ஒரு கான்செப்டாக இருக்கும். பார்ப்போம், நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுதா இல்லையா கூலி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.